எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஒரு பதிவு பார்க்க போகலாம் வாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா, விதைகளை வந்து நம்ம ஈஸியாக எப்படி முளைக்க வைக்கலான்றது தான். நான் அதுக்கு வந்து சங்குப்பூ விதைகள் தான் எடுத்திருக்கேன். சங்குப்பூ விதைகள் ரொம்ப நாள் ஆகும் நம்ம வந்து மண்ணில் போட்டு விடும்போது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக முளைச்சி வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பரை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சங்குப்பூ விதைகளை எடுத்துகிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரில் அங்கங்கே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து மூடிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஒரு இருட்டான இடத்துல வச்சு விட்டுடணும். ஒரு 2-3 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அது வந்து செடி வந்து முளைச்சி வந்திருக்கும் அந்த விதைகள் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸில் அந்த பாட்டில் எதில் வேணுமோ நம்ம அதில் போய் நட்டு வச்சிட்டோம்னா செடி நல்லாவே வந்து முளைச்சி வந்திருக்கும் பாருங்கள். ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், செடிகள் எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். விதைகள் வந்து முளைக்காமல் இருக்கிற விதைகள் கூட இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஈஸியாக முளைச்சி வந்துடும். ரொம்ப கடினமாக இருக்கிற விதைகள் கூட இந்த மாதிரி முளைச்சி வந்துடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்து செடி ஃபுல்லுமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், செடிகள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது வந்து நீல கலர் சங்குப்பூ விதைகள் தான்.